ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 21/1/2019, கிழமை திங்கட்கிழமை. திதி பௌர்ணமி திதி. காலை 10:46 வரை இருக்கிறது. பின்பு தேய்பிறை பிரதமை. இன்று பூசம் நட்சத்திரம் இரவு 2:27 வரை இருக்கிறது. பின்பு ஆயில்யம் நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். திங்கட்கிழமை 7:30 to 9 ராகு காலம், 10:30 to 12 யமகண்டம், 1:30 to 3 குளிகை. இன்று தைப்பூசம். தைப்பூசம்ங்கிறது முருகன் கோவிலில் ரொம்ப விசேஷமான நாட்கள். கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். தைப்பூச திருவிழா தமிழகமெங்கும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா. இன்றைய நாட்களில் அனைத்து சுப காரியங்களையும் செய்து கொள்ளலாம். கிரகப்பிரவேசம், திருமணம், வீட்டு நிகழ்ச்சிகள் அனைத்தும் செய்து கொள்வதற்கான தகுதியான நாட்கள் என்று. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ நல்ல தகுதியான நாட்கள் என்று. ராசி பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான், 12ஆம் இடத்தில் குரு பகவான், 4ஆம் இடத்தில் குரு பகவான். இந்த பாவங்கள் அபிவிருத்தி அடைகிறது. அதாவது வரவு சுபவரவாக இருக்கும், செலவுகளும் சுப செலவாக இருக்கும். திருமணத்திற்கான எதிர்பார்த்துள்ள நல்ல தகவல்கள் கிடைக்கும். சுக சௌகரியங்கள் அனுபவிக்கக்கூடிய நாள் என்று. அஷ்டமத்து குரு சில சங்கடங்கள் கொடுக்கும் என்று சொல்வார்கள். இருந்தாலும் சௌரியங்கள் கொடுத்து சங்கடங்கள் கொடுப்பதால் சங்கடத்திற்கு மதிப்பு இல்லாமல் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். நிலபுலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சொத்து பிரச்சனைகள் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். வழக்கு வியாஜங்கள் இருந்தாலும் சாதகமான ஒரு நிலைமைகள் ஏற்படும். கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் பொழுதும் கவனமாக இருப்பது நன்று. அனாவசியமாக பிரச்சனைகளை கிளறிக்கொண்டே இருக்காமல் ஒரு முடிவுக்கு வருவதால் பிரச்சனைகள் வளராமல் இருக்கும். அதாவது விட்டு கொடுத்து போவதால் கெட்டு போவதில்லை என்பதை உணர்வீர்கள். மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தினமே. செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சுப லாபங்களும் வீணான செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திடீர் யோகங்களும் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வரன்களுக்கு திருமணம் கூடி வரும். நல்ல செய்திகள் கிடைக்கும். பண விஷயத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கை தேவை. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டியிருக்கும். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மிக கவனம் தேவை. திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்வது நன்று. கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள். ஒரு சிலர் இரத்த தானம் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் பயன்படுத்தி கொள்வீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது மிக கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் திறமைகளை காட்டி உயர்வீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் கொள்ள வேண்டியிருக்கும். மருத்துவ செலவு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. முயற்சி திருவினையாக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குழந்தைகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். பங்காளிகளிடத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. கொடுக்கல் வாங்கல் விஷயம் மிக கவனம் தேவை. எதிர்பாராத பணவரவும் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். வீண் செலவுகளும் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. மிதமான நாளை. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, வரவு குறைவாக இருக்கும். செலவு
கட்டுப்படுத்துவது சிரமமாக இருக்கும். உற்றார் ஒருவரிடத்தில் மதிப்பு உயரும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பது நன்று. பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். சுப செய்திகள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து யோசித்து செய்வது நன்று. அவசரம் தேவையில்லை. மிதமான நாளை. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, திடீர் யோகங்கள் உண்டு, அதிர்ஷ்டமும் உண்டு. பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். கணவன் மனைவி அந்யோன்யம் சுமார். பல விஷயத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். மிதமான நாளை. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, எதையும் சீர்தூக்கி பார்த்து சரியாக செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். நினைத்தது நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. எதிர்பாராத பணவரவு உண்டு. செலவுகளும் சுப செலவுகளே ஏற்படும். சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். குழந்தைகளினால் நன்மை உண்டு. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவது நன்று. எதிர்பாராத பணவரவும் உண்டு. சக ஊழியத்தில் தன்னுடைய மதிப்பை உயர்த்தி கொள்வீர்கள். பிரயாணத்தினாலும் நன்மை உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வார்த்தைகளில் கவனம் தேவை. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள் என்று. திடீர் பணவரவு உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. குழந்தைகளினால் நன்மை உண்டு. வாகனத்தை பழுது பார்த்து சீர் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு புதிதான வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். சந்திராஷ்டமம் இருக்குது. ரொம்ப கவனமாக இருப்பது நன்று. வீண் அலைச்சல்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு சரியாகும். பண விஷயத்தில் மிக கவனம் தேவை. பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். பிரயாணத்தினால் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். எச்சரிக்கை தேவை. மிதமான நாளே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். தூக்கமின்மை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. முயற்சி தாமதித்து வெற்றி கிடைக்கும். தான் தனது என்று குடும்பத்தை நிர்வகிப்பீர்கள். தன் குடும்பத்திற்காக சேமிப்பு செய்து கொள்வீர்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் சற்று குறைவாக இருக்கும். ஏன்னா சப்தமத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். குழப்பங்கள் ஏற்பட்டால் விட்டு கொடுத்து போவது நன்று. உணவு விஷயத்தில் அதிக கவனம் தேவை. அனாவசிய உணவுகள் தவிர்ப்பது நன்று. மிதமான நாளை. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, திடீர் அஷ்டமும் யோகமும் உண்டும். எதிர்பாராத பணவரவு உண்டு. முகம் தெரியாத நபரிடம் மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. சொந்த வாகனத்தில் செல்லும் பொழுது மிக கவனம் தேவை. வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் கொள்ள வேண்டி இருக்கும். தாய் தந்தையர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். அதே மாதிரி நண்பர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, திடீர் பணவரவு உண்டு. எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சொல்ப செலவாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டு. வீடு வாங்கணும் எதிர்பார்த்து கொண்டு போவதற்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுகளும் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் சற்று குறைவாக இருக்கும். விட்டு கொடுத்து போவதால் கெட்டு போவதில்லை என்பதை உணர்வீர்கள். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.